அக்கா, என்னக்கா இது? எல்லாரையும் நிரந்தரமா விட்டுட்டு வந்துட்டேம்மா. என்னக்கா? ஆமா, உங்களுக்கு வீடு எப்படி தெரியும்? நீ போன்ல பேசும்போது சொன்னேன்ல, அதை ஒரு அனுமானமா வச்சுக்கிட்டு வந்துட்டேன். வாங்கக்கா, வாங்க வாங்கக்கா, உள்ள வாங்க. சரவணா, பெரியம்மா வராங்க பாரு, பாய் எடுத்து போடு. உள்ள வாங்கக்கா. பெரியம்மா, வாங்க பெரியம்மா. வாங்க பெரியம்மா, உட்காருங்க. பெரியம்மா, வீட்டுல பெரியப்பா அண்ணெல்லாம் சௌக்கியம் தானே? இருக்காங்க. இந்தாங்க அக்கா. அக்கா, பொண்ணு பார்க்க போறதா தானே போன்ல என்கிட்ட சொன்னீங்க? ஆமா, போனேன். அந்த வீட்டுல வச்சு என் பிள்ளையும் புருஷனையும் மாறி மாறி வாங்கிட்டேன். எல்லார் முன்னாடியும் சபையில வச்சு அவங்க பண்ண தப்பு அநியாயம் எல்லாத்தையும் என் மனசுல இருந்ததெல்லாம் கொட்டி தீத்துட்டேன். அக்கா, பூபதியோட 2ஆம் கல்யாண விஷயத்துல நீங்க எதுவுமே பேசலன்னு பேச்சு முத்தண்ண சொன்னாரு. ஆமாம்மா, நான் அமைதியா தான் இருந்தேன். நான் என்ன பேசினாலும் அவரும் பூபதியும் காதுல வாங்க போறதே கிடையாது. அதெல்லாம் தெரிஞ்ச கதை தானம்மா. அதனால்தான் பேசாம இருந்துட்டேன். ஆனா என் மனசுக்குள்ள ஒரு திட்டத்தோட தான் இருந்தேன். பொண்ணு பார்க்க போகும்போது சபையில வச்சு இவங்கள பத்தியும் கண்மணிக்கு இவங்க பண்ண கொடுமையை பத்தியும் உடைச்சு சொல்லிட்டா அதுக்கப்புறம் யாருமே பொண்ணு தர மாட்டாங்கல்ல. அதனாலதாம்மா நான் அமைதியா இருந்தேன். அப்புறம் என்னாச்சுக்கா? கண்மணி வாழ்க்கையில விதி எப்படியெல்லாம் விளையாடுது பாரு அமுதா. கண்மணி கிட்ட இருந்து அந்த நேரத்துக்கு போன் வந்தது. அத தாமரை பெரிய பிரச்சனையாக்கிட்டா. 10 10த்துக்கு நான் வேற பேசிட்டேன்னா ஒரே ரகளையா போயிடுச்சு. அப்புறம் என்ன காச்சு? பொண்ணு வீட்டுல மறந்துட்டாங்களா? அது பெரிய கொடுமை அமுதா. அது சரியான மானங்கட்ட குடும்பமா இருக்கும் போல இருக்கு. நான் இவ்வளவு தூரம் பேசினதுக்கு அப்புறமும் இதெல்லாம் சகஜம்தான், இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு ஒத்துக்கிட்டாங்க. காசுக்காக எது வேணாலும் பண்ற கேவலமான கூட்டமா இருக்கும் போல இருக்கு. நீயே யோசிச்சு பாரு அமுதா. வெறும் பணத்துக்காக மட்டுமே அவ வாழ்க்கப்பட்டு வரான்னா அந்த பொண்ணோட குணம் எப்படி இருக்கும்? இதெல்லாம் சரிக்கா. இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, நீங்க நேரா இங்க வந்துட்டீங்களே. முறிச்சுக்கிட்டு வந்துட்டேம்மா. உங்களுக்கும் எனக்கும் எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அக்கா, என்னடா இவ இத்தனை வயசுக்கு அப்புறம் இப்படி கிளம்பி வந்துட்டேனேன்னு பாக்குறியா? போதும் அமுதா, போதும். அந்த குடும்பத்துக்கு அவங்களுக்காக நான் மாறிடுச்சது போதும். நான் இனிமே இங்கதான் இருக்க போறேன் அமுதா. பெரியம்மா, நெசமாதான் சொல்றீங்களா? ஆமாண்டா சரவணா, இனிமே நீதாண்டா எனக்கு புள்ள. நீங்க குடிக்கிற கஞ்சில தினமும் எனக்கு கொஞ்சம் ஊத்துங்க, அது போதும். நான் உங்க கூடவே இருந்துடுறேன். என்னக்கா, உங்களுக்கு இல்லாத உரிமையா? இது உங்க வீடுக்கா. ஆனாலும் மாமாவும் பூபதியும் வந்து ஏதாவது தகராறு பண்ணுவாங்களோன்னு பயமா இருக்கு. எதுக்குக்கா வம்பு? இல்ல அமுதா, எனக்கு அழுத்து போச்சுமா. காசு பணம் குடி தகராறு இது மட்டும் தானாமா வாழ்க்கை? சொல்லு. மனுஷங்களோட அருமை தெரியாத மடையங்களா இருக்காங்க. பெரியம்மா, உறுதியா தான் சொல்றீங்களா? ஆமாப்பா, நான் உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டு வந்துட்டேன். என்னைக்கு அவங்க மனசு மாறி திருந்தி வந்து என்ன கூட்டிட்டு போறாங்களோ, என்னைக்கு என் மருமக கண்மணியோட அருமையை உணர்ந்து அவளை மருமகளா ஏத்துக்கிறாங்களோ, அன்னைக்குத்தான் நான் மறுபடியும் அந்த வீட்டுக்கு திரும்பி போவேன். அது வரைக்கும் இதுதான் எனக்கு வீடு. நீ இருக்கும்போது எனக்கு என்னப்பா குறை? அமுதா, நான் உன் கூடவே இருக்கலாம்ல? என்னக்கா இப்படி கேக்குறீங்க?
இது உங்க வீடுக்கா? கார்ல யாரு போறாங்க? ஐயோ ஐயோ, எங்க பணம் எல்லாம் பெட்டி பெட்டியா தூக்கிட்டு போறாங்களே. கொஞ்சம் இருங்க, பேசிக்கலாம். இத பாருங்க, நீங்க தூக்கிட்டு போறல 200 ரூபாய் எங்க அப்பா எனக்கு போட்டது. அத வச்சிட்டு போங்க. நீங்க ஒரு பைசா சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு தெரியுமா? கொஞ்சம் நில்லுங்க. டேய் பூபதி, என்னடா பண்ற? ஐயோ, போதே என் பணம். எப்பா என்ன தவறு நீ? சரி என்னடி பண்ணிட்டே இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? அமரே, சீக்கிரமா விசிறி எடுத்துக்கோ. யோசிக்கிறோம். பணம் போச்சடா. பணம் போச்சடா. ஐயோ ஐயோ. வீடா போய் வசூல் பண்ணிட்டு வந்து கொடுத்தேன், மொத்தமா வாரிட்டு போயிட்டானுங்களே. 35 வருஷமா தொழில் பண்றேன். லட்சக்கணக்கில் குடுக்கல் வாங்கல் நடக்குது. சீக்கிரம். நான் ஒரு பைனான்சர்னு எல்லாருக்குமே தெரியுமேடா. ஒரு பையன் இந்த வீட்டு வாசப்படியை மிதிச்சதில்ல. இப்படி ஒட்டு மொத்தமா வந்து எல்லாத்தையும் அள்ளிட்டு போறாங்களேடா. ஏய் ஐயோ. மாமா, நீங்க பண்ற இந்த குடுக்கல் வாங்கல் இதெல்லாம் ஒரு குடும்ப விவகாரமா தான் பண்ணிட்டு இருந்தீங்க. அது யாருக்குமே தெரியல. இப்போ அது இன்கம் டாக்ஸ் காரங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதான் வீட்டுக்குள்ள வந்து ரெய்ட் பண்ணிட்டானுங்க. அவங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? நேரா பசங்களுக்கு போன் பண்ணா வீட்டுக்குள்ள வச்சு கும்மி எடுத்துருப்பாங்க. யார? வேற யாரா சொல்றேன்? இன்கம் டாக்ஸ் காரங்கள தான் சொல்றேன். ஊரு கடத்தனமா பேசிட்டு இருக்காத. அவங்க யாரு? உன் பார்ல வேலை செய்யறவனு நினைச்சிட்டு இருக்கியா? அவங்க மேல கை வச்சுதான் நீ காலியா. ஆமா, பெரிய இவங்க. ஏய் சும்மா நிறுத்துறா. வந்து அவங்க பாட்டுக்கு அள்ளிட்டு போறாங்க. பார்த்துட்டு சும்மா இருக்க. இப்ப பேச்சு பேசுறான் பேச்சு. அதானே, அத எப்படி விட முடியும்? இவ்வளவு நாள் இல்லாத தைரியம் அவங்களுக்கு எப்படி வந்துச்சு? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. கடைசில ஏன் துட்டு மேல கை வச்சுட்டு போயிட்டாங்க? அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. ஏய் எனக்கு மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் தோணுதுடா. இவ்வளவு நாளும் நம்ம வீட்டுக்கு ரைடுன்னு யாரும் வந்ததில்லை. இப்ப வந்திருக்காங்கன்னா எவனோ போட்டு கொடுத்துதான்டா இது நடந்திருக்கு. எவனோ யாரு? எல்லாம் அந்த மேகலாவோட வேலையா தான் இருக்கும். என்னது? அந்த மேகலா சிரிக்கியா? ஆமா, அந்த மேகலா தான் அன்னைக்கு ஒளிச்சிரும் அடிச்சிரும் சொல்லி சபதெல்லாம் விட்டுட்டு இருந்தா. நீங்களும் கேட்டுட்டு தானே இருந்தீங்க மாப்ள? சொல்லுங்க இப்ப. எப்போ எப்போ? அன்னைக்கு தான் பக்கத்துல இருந்தீங்களா? சொல்லுங்க. ஏய் இல்ல அது மேகலா தான்டா சொல்லிருப்பா. இருந்தாலும் இருக்கும். அப்பா இதெல்லாம் இருக்கட்டும்பா. முதல்ல போய் நம்ம அட்வொகேட்டையும் ஆடிட்டரையும் பார்த்துட்டு மேற்கொண்டு என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். சரி சரி, அதை போய் முதல்ல பண்ணு. டேய் பூபதி, நீங்க கொஞ்சம் கூட போடா. சரி, போடா. முதல்ல அமைதியா இருங்க. இருங்க. சீக்கிரம் போடா. வாணு. ஐயோ, நாம இங்க நகையும் பணத்தையும் பறி கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கோம். அந்த அங்க என்னடா நம்ம கிட்ட கோச்சிக்கிட்டு எங்க போய் உட்கார்ந்துருக்கா? அவளுக்கு என்ன திமிரு இருக்கணும்? அப்பா, அம்மா எங்க இருக்குதுன்னு எனக்கு தெரியும். என்ன சொல்ற நீ? எல்லாம் அந்த மருமக கண்மணியை கொஞ்சிட்டு அந்த வீட்ல தான் உட்கார்ந்துருக்கும். கண்மணி வீட்லயா? ஆமாப்பா, கொஞ்ச நாளாவே அம்மா நம்ம பக்கம் பேசுறது இல்ல, அந்த பக்கம் தான் பேசிட்டு இருக்கு. கண்மணியே என் மருமவன்னு தலைமையில கரகம் மாதிரி தூக்கி வச்சுட்டு ஆடுது. நம்மள எப்ப ஏசிட்டு இருக்கு. இப்ப என்ன நடந்திருக்கும் தெரியுமா? நம்ம பொண்ணு பார்க்க போற இடத்துல நம்மள அசிங்கப்படுத்தினத பெருமையா அது சம்பந்தி வீட்ல ஈனி இழிச்சு பேசிட்டு இருக்கும். நான் கண்டிஷனா சொல்றேன், அம்மா அங்கத்தான் இருக்கும். ஏய் தாமரை, அத்தை எங்கெல்லாம் போயிருக்க மாட்டாங்க. ஆமா தாமரை, அத்தை அங்கெல்லாம். நான் அடிச்சு சொல்றேன், அம்மா அங்கத்தான் இருக்கு. இல்லனா தாமரன்ற பேரை நீங்க சொன்ன மாதிரி தகர டப்பானே வச்சுக்கிறேன். நீ பேரெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். அம்மா அங்க போய் கண்மணி வீட்டுல இருக்க நமக்கு அசிங்கம். நீ போய் முதல்ல அவளை கூட்டிட்டு வா. கூட்டு வரேன், வாங்க. நான் எதுக்கு? நீங்க எதுக்கா? நீங்க தானே எப்பவும் என் தங்கச்சி நங்கச்சி உடன் பரப்புன்னு கொஞ்சிக்கிட்டு இருப்பீங்க. இப்ப பாத்தீங்களா, அவ எங்க அம்மா மனச மாத்தி அவ பக்கம் கூட்டு சேர்த்துக்கிட்டா. இதுவும் புத்தி கட்டி போய் அந்த பக்கம் கூட்டு சேர்ந்துக்குச்சு. ஒரு 4 வார்த்தை நறுக்குன்னு சொல்லி கூட்டு வருவோம். வாங்க தாமரை, போங்க, போங்க. அத்தை எதுவும் தப்பா பேசுறாம கூட்டிட்டு வா தாமரை. ஆமா, உங்க அத்தை உலகத்துல இல்லாத அதிசயெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. நல்ல மரியாதையா கூட்டு வருவேன். வாயேன். என்ன மாமா இவ இப்படி பேசிட்டு போறா? அம்மா பத்மினி, மாமாவுக்கு காஃபி எதாவது எடுத்துருவாமா? காபி வேண்டாம், ஒரு மண்ணு வேண்டாம். போங்க முதல்ல. காபியா காபி? எல்லா நகையும் மனம் போச்சு. போங்க. அவ்வளவு போச்சு. எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சேன். ஐயோ ஐயோ, எத்தனை பயல்கிட்ட நான் ரத்தமா வாந்தி எடுக்கிற அளவுக்கு கத்தி கத்தி சம்பாரிச்சேன். எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு போயிட்டானுங்களே. ஐயோ, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. வாமா, என்னங்க இருக்கீங்க? உள்ள போங்க. உங்க வீட்ல ஒண்ணு விருந்து சாப்பிட வரல. எங்க ஆத்தாக்காரி? ஆத்தாக்கரியா? மேகலா, வாங்க. அண்ணே, என்னண்ணே? என்னடி நொண்ணே? என் அம்மாக்காரிய கூப்பிடு. யார கேக்குறீங்க? அம்மானா தெரியாதா? என்ன பெத்துச்சே ஒரு பொம்பளை, அதத்தான் கூப்பிடு. என் கண்மணி, நீங்க 2 பேரும் தானே கொஞ்சம் கொலாவிட்டு இருப்பீங்க. எங்க ஓ மாமியார்? கூப்பிடாத.
என்ன உங்க அம்மா எங்கன்னு இங்க வந்து கேக்குற? ஏன் அவ உங்க வீட்ல இல்லையா? எதுக்கு எடுத்தாலும் இங்கே வரீங்களா என்ன? 4 சாத்து சாத்துனா சரி. ஐயோ கொஞ்சம் சும்மா இருங்க. ஏய் சும்மா இரு. எதுக்கு எடுத்தாலும் என்னையே அடக்கிக்கிட்டு இதுங்களை சும்மா விடக்கூடாது. என்னடி என்ன ஜாஸ்தியா பேசுற? பண்றதெல்லாம் பண்ணிட்டு எகத்தாலமா பதில் சொல்ற. சும்மா இருங்க. என்ன பேசுறீங்க நீங்க? இப்ப நீங்க எதுக்காக இங்க வந்து சண்டை போடுறீங்கன்னே புரியல. அண்ணே நீங்களாவது சொல்லுங்க என்ன நடக்குதுங்க? பொண்ணு பார்க்க போன இடத்துல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுமா. அத்தை அங்கிருந்து கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க. திரும்பி வீட்டுக்கு போனா அங்க இன்கம் டாக்ஸ் ரைட் நடந்து பிரச்சனை ஆயிடுச்சு. என் தம்பி, இவங்க அண்ணனுக்கு 2ஆம் கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்றீங்களே, அதுவே தப்பு. அதை வேற எங்ககிட்ட நேரடியாகவும் சொல்றீங்களே, இது நல்லாவா இருக்கு? இவங்க அம்மா இங்க எதுக்காக வர போறாங்க? பொண்ணு பார்க்க போன இடத்துல அத்தை கோச்சிக்கிட்டு வந்துட்டாங்க. எங்க போனாங்கன்னு தெரியல. ஒருவேளை இங்க வந்திருப்பாங்களோன்னு தான் தேடிக்கிட்டு வந்தோம். அட என்னமோ விவரம் தெரியாதவங்களுக்கு விளக்கிட்டு இருக்க மாதிரில நீங்க விளக்கிட்டு இருக்கீங்க. தோ இவதான் இன்கம் டாக்ஸ் ரைடு நடந்ததுக்கு காரணம். பூபதி சொல்லல. என்ன பேசுறீங்க? இன்கம் டாக்ஸ் ரைடுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? ஏய் நீ தாண்டி சொல்லிருக்க. தண்டபாணி வீட்ல கட்டுக்கட்டா பணம் இருக்கு, வண்டி வண்டியா வட்டி பணம் இருக்கு, வந்தா அள்ளிட்டு போங்கன்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்க. அதான் அள்ளிட்டு போயிட்டாங்க. ஐயோ வயிறு எரியுது. இத பாருங்க, உங்க வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசினா என்ன அர்த்தம்? நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணல. நீ எப்படி ஒத்துப்ப? தப்பு செஞ்சுட்டு யார் தான் ஒத்துட்டு இருக்கா? என்னமா என் அண்ணன் பூபதி கிட்ட சவால் விட்டியாமே, அழிச்சிடுவேன் அப்படி இப்படின்னு. நீ சவால் விட்ட மாதிரியே ரெய்டுக்கு ஆள் அனுப்பிருக்கினா நீ பெரிய ஜகஜாலக்காரி. வாய் மூடுங்க. நான் கோவத்துல ஏதோ பேசினேனே தவிர அப்படிலாம் எதுவுமே செய்யல. உங்க அண்ணன் பூபதி தான் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசினாரு. என் உடம்பு கோசுற அளவுக்கு என்ன அவமானப்படுத்தி பேசினாரு. உங்க வீட்டுக்காரர் கூட அங்கதானே இருந்தாரு. என்னன்னு சொல்லுங்க சொல்லுங்க, அவர் எப்படி எல்லாம் என்ன பேசினாரு? சும்மா இருங்கன்றல. மேகலா விடுமா, உனக்கு தான் பூபதி பத்தி தெரியுமே. அக்கா நீ போய் அவரை பாத்தியா? அதுவும் லாட்ஜ்ல? கண்மணி எல்லாம் உனக்காதான். ஆனா அங்க பூபதி என்ன ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசிட்டாரு. உன்னை யாருக்கு அங்க போக சொன்னது? அவங்கள பத்தி உனக்கு தெரியாது? கொஞ்சம் கூட தராதரமே தெரியாதவங்க, அசிங்க பிடிச்ச மனுஷன். அவரையே நீ போய் பார்த்த? ஏய் என்ன ஓவரா பேசுற? யாருக்கு தராதரம் தெரியாது? உங்களுக்கு தான். ஏன் இப்படி மாத்தி மாத்தி வந்து சித்திரவதை பண்றீங்க? நீங்களும் வேணாம் உங்க உறவும் வேண்டாம் தானே விட்டுட்டு வந்தேன். அதுக்கப்புறமும் ஏன் இப்படி இம்சை பண்றீங்க? இதுக்கெல்லாம் எப்பதான் முடிவு? நான் செத்துட்டா சும்மா இருப்பீங்களா? கண்மணி சொல்லுங்க, நான் செத்துடுறேன். அதுக்கப்புறம் மாமதி இவங்க எல்லாம் நிம்மதியா இருக்கட்டும். கண்மணி என்ன பேசுற நீ? நீ எதுக்கு சாகணும்? உன்னை தப்பா பேசுற யாருமே உருப்பட மாட்டாங்க. அட 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 என்ன 2 பேரும் மாறி மாறி வேஷம் கட்டுறீங்க? இவா என்ன லேசுப்பட்டவளா? ஏன் அண்ணன் பூபதிக்கு 2ஆம் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னா இவா வேலை பார்த்துட்டு போக வேண்டியதானே? நாங்க பொண்ணு பார்க்க உட்கார்ந்து இருக்கும்போது கரெக்டா போன் பண்ற. ஒத்துட்டு போனவ அந்தால போக வேண்டியதானே? எதுக்கு அங்க போன் பண்ணணும்? விஷயத்தை கெடுக்கணும் தானே? பைத்தியக்காரத்தனமா பேசாதீங்க. நான் ஆபீஸ் விஷயமா போன் பண்ணேன். என் கூட ஆபீஸ்ல வேலை பார்க்குற விஜய தான் உங்க அண்ணனுக்கு பாத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஜோசியமா தெரியும். ஏண்டி நீ என்ன பெரிய சண்டியரா? எங்க கண்மணியே எப்ப பார்த்தாலும் குத்தம் சொல்லிட்டு இருக்க. உங்க வீட்டுல ஆத்தாக்காரி காணோம்னா நாங்க, உங்க வீட்டுல ரெய்டு வந்தா நாங்க, உங்க வீட்டுல பூனைக்குட்டி நாய்க்குட்டி எது காணாம போனா நாங்க. இங்க பாருடி அங்கேயே லுக் விட்டுட்டு இருக்கிற. எல்லாத்துக்கும் நாங்க தானே. நாங்க கொடுக்க வேண்டிய காசை உங்க அப்பனோட நெத்தி காசா வச்சுக்கன்னு வீசி எறியும் போது என்னடி சொன்ன? என்ன சொன்ன? அந்த வீட்ல இருந்து யாராவது என் வீட்டு வாசப்படிய மிச்சிங்கன்னா நடக்கிறதே வேறன்னு சொன்னா இல்லையா? ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு எல்லாம் உரைக்காதா? அறிவு கட்டங்களாடி நீங்க வரிசை கட்டிட்டு வந்து நிக்கிறீங்க. வெக்கம் கட்டவளுங்க, வெக்கம் கட்டவளுங்க. அப்புறம் ஏன் தேடி தேடி வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? யாருமா பிரச்சனை பண்ணது? தன்னால நடக்கிற காரியங்களுக்கு நாங்க தான் காரணம்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு நாங்களா பொறுப்பு? ஏய் அப்படியே பிரச்சனை வந்தாலும் அதை உன் வீட்டுல வச்சுக்க. இல்லன்னா ஆனா தெருவுக்கு வந்துருவியா? தெருவுல வச்சுக்க, கோர்ட்ல வச்சுக்க. அதான் தடி மாடுங்க மாதிரி ஆம்பளைங்க இருக்கானுங்களே அவனுங்க பாத்துக்கிறானுங்க. அதை விட்டுட்டு இங்க வந்து கூவுற கூறுகட்ட சிரிக்கி. அடே அப்பா நான் தனியா இருக்கேன், நீங்களாம் மொத்தமா இருக்கீங்கன்னு சவுண்ட் விட்டு பேசுறீங்களா? தாமரை தனியா இருந்தாலும் யானை மாதிரி. அடடே அது சரிதான். நீ நிறத்திலையும் திங்கறதுலயும் யானை தான். நிறத்தை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது. நான் எங்க அப்பா வீட்டு சொத்தை தான் திங்கிறேன். நீங்க ஒண்ணும் வந்து ஆக்கி போடல. ஓ மகாராணிக்கு அந்த நினைப்பு வேற இருக்குதோ? இன்னும் ஒரு நிமிஷம் இங்க நின்ன வெந்நீரை ஊத்தி வெள்ள கோழியாக்கிட வெளியே போடி. என்ன ஓவரா பேசுற? உங்க வீட்டு பிரச்சனைக்கு நாங்க காரணமே இல்ல. உங்க அம்மா இங்க வரவும் இல்ல, எங்களுக்கு எதுவும் தெரியவும் தெரியாது. தயவு செஞ்சு அசிங்கப்படுத்தாம போயிடுங்க இங்க இருந்து. சரிம்மா, தாம்பரா அத்தை தான் இங்க இல்லன்னு சொல்றாங்கல்ல, வா போலாம். வா, எதுக்குமா இங்க சண்டை போடுற? ஏன் தங்கச்சி நொங்கச்சின்னு உருகுனீங்களே பாத்தீங்களா? மரியாதை குடுக்கறா பாருங்க. என்ன மரியாதை?
சரி. வாடி வீட்டு சரி, பக்கம் வா. தாமரை, வா, தாமரை. என்னைக்காவது என் வாழ்க்கை தாமரை. போச்சு நோக்க போச்சுன்னு கண்ணீர் விட்டுட்டு வா. ஏன் தாமரை இப்படி எவனாவது என் வீட்டு பக்கம் வாங்க. வேண்டாம், உனக்கு- அடிக்க வாடி நான் சொல்றது கேளு. ஐயோ, ஆட்டோ. கொஞ்சம் சீக்கிரம் எடுப்பா. சும்மா இருங்க. வாப்பா. என்னமோ அவ வீட்ல இருக்கும்போது என்னமா பேசுறீங்க? சரி, உட்காரு, இன்னைக்கு கத்தாத. பாத்தீங்களா? அத்தனை பேர் நம்மள அவன அப்பா 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 சரியான காட்டு மிராண்டி கூட்டமா இருக்குதே. இதுங்க கிட்ட நம்ம பொண்ண கட்டி கொடுத்துட்டு அப்பா அப்பா இதுங்களோட கத்தி கத்தியே ஆவி போயிடு போல இருக்கே. சாமி ஐயோ, எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடணும். இதுங்க கண்ணிலேயே படக்கூடாது. இதுங்களோட போராட்டம் பண்றதே பெரிய பொழப்பா போயிடும் போல இருக்கே. ஐயாயிரத்துல ஆரம்பிச்சு குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து லட்சக்கணக்கில் வச்சிருந்தேன். முதல்ல வந்து கவுற மாதிரி எல்லா பணத்தையும் கவிக்கிட்டு போயிட்டானுல. என்னைக்கு அந்த கலையரசு குடும்பத்துல பொண்ணை எடுத்தனா அன்னையில இருந்து சோதனை மேல சோதனை தான். நானும் அதுல இருந்து சமாளிச்சு நிமிர்ந்து நிக்கலான்னு பார்த்தா என் மானம் மரியாதை எல்லாம் போச்சு. மாமா ஏன் இப்படி புலம்பிக்கிட்டே இருக்கீங்க? அதான் உங்க 2 பிள்ளைங்களும் ஆடிட்டர் பார்க்க போயிருக்காங்கல்ல, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க மாமா. தேவையில்லாம உடம்பு கெடுத்துக்காதீங்க. ஆமா மாமா, உடம்புக்கு எதாவது ஆயிட போகுது. அடையாண்டா, செத்தா கூட தூக்கி போட இப்ப பணம் இல்லையே. பேங்க் பணத்தை வேற சீல் வச்சுட்டானுவோ. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? நம்ம கிட்ட பத்திரம் கொடுத்தவன் பணத்தை வாங்கினவெல்லாம் திரும்ப வந்து அதெல்லாம் கேட்டேன். நான் எங்கடா போவேன்? எல்லாம் அவங்க கிட்ட எல்லாம் இருக்கு. ஐயோ, நான் எங்கேயாவது கலையரசு மாதிரி ஓடி ஒளிய வேண்டியதுதான். அப்படி நான் ஓடி ஒளிஞ்சிட்டா அவன் வீட்டை அடிச்சு நொறுக்கின மாதிரி நம்ம வீட்டையும் அடிச்சு நொறுக்கிடுவானுடா. என்ன மாமா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? நான் நடு ரோட்டுக்கு வந்துட்டேன்டா. எப்படி பாருக்கு உடம்பு? பரவாயில்ல. சந்திரு, ஆடிட்டர் என்ன சொன்னாரு? என்னத்த சொன்னார்? ஆரம்பத்தில் ஒரு ஆடிட்டர் வச்சு கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காதுன்னு சொன்னார். நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டப்பா. முதல்ல ஒரு ஆடிட்டர் வச்சிருக்கணும். ஆமாடா, என்னை விட ஆடிட்டர் பெருசாக கணக்கு வழக்க பார்த்துட போகிறாராக்கம். முடிவா என்னதான்டா சொன்னார் அவர்? எடுத்துகிட்டு போன நகை டாக்குமெண்ட்ஸு இதெல்லாம் திருப்பி வாங்கிடலான்ட்டாரு. என்ன அந்த 50 லட்ச ரூபா ரொக்க பணம் இருக்குல்ல, அதை வாங்குறதுலாம் கொஞ்சம் சிரமம். அது எங்கேருந்து வந்துச்சு, யார் மூலியமா வந்துச்சுங்கிற ப்ரூஃப்லாம் வேணுங்கிறாரு. அதுக்கெல்லாம் ப்ரூஃப் என்ன காட்ட முடியும்? அதை பத்தி நீங்க எப்ப கவலைப்படுறீங்க? அந்த வடிவுதார கொண்டு அந்த பணத்தை தூக்கி போட்டாங்க. அவங்க தான் அந்த பணத்தை கொடுத்தான்னு போலீஸ் சொல்ல தூக்கிட்டு போய் கம்பி நோக்கி போறாங்க. அவங்க கம்பி அண்ணிட்டு 50 லட்ச ரூபா நமக்கு எப்படா திரும்ப வரான்? என்ன பேசுறாங்க? ஐயோ ஐயோ, என்ன பேச்சு பேசுறாளுங்க? இந்த மாதிரி ஒரு அக்கப்புறம் நான் எங்கேயும் பார்த்தது இல்லப்பா. ஏய் தாமரை, சும்மா இரு. ஆமா, தலவாழை இலை விரிச்சு சோறு போட்டாங்க பாருங்க, வாங்கல. இந்த மாதிரி ஒரு நடிப்பா யாராலையும் நடிக்க முடியாதுப்பா. மானகெட்ட குடும்பம். நல்லா இருப்பாளுங்களா? அடிக்க வராளுங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு. என்னது அடிக்க? அத்தை உங்க கூட வரலையா? அங்க அத்தை இருந்ததானே வருதுக்கு, அவங்க அங்க இல்ல. என்ன சொல்ற? அம்மாவை மறைச்சு வச்சுக்கிட்டு என்ன பேச்சு பேசுறாளுங்கன்னு தெரியுமா? ஏய் தாமரை, சும்மா கத்தாத. முதல்ல அங்க நடந்தது என்னன்னு சொல்லு. என்னத்த சொல்றதா? என்னடா ஒருத்தி அம்மாவை காணுமேன்னு பதறி போய் தேடி வந்திருக்காளே, அவளுக்கு பக்குவமா பதில் சொல்லி அனுப்புவோமேன்னு இல்லாம ஏதோ விஷப்பாம்பை பார்த்த மாதிரி காலுன்னு கத்துறாளுங்க. அவங்க வீட்டுல அத்தைன்னு சொல்லிட்டு இருக்குமே வடிவு. அது என்னடானா என் மேல வெண்ணி தண்ணிய ஊத்தி வெள்ளக்கோழிய உரிக்கிற மாதிரி உரிச்சிருவேன்றது. நாம கட்டிட்டு வந்தமே அந்த முட்டைக்கண்ணி சிரிக்கி, அவன் என்னடானா நான் வேணா செத்து போயிரட்டுமா அப்படின்னா உங்களுக்கு நிம்மதியானு பெருசா நாடகம் ஆடி ஈனி இழுவரா. அவளை பெத்தது இருக்கே அந்த உப்பு சரக்கத்தை அழகா. அது என்னடானா கை எடுத்து கும்பிட்டுட்டு இனிமேல் என் வீட்டு பக்கம் வராதுன்னு அத்தைக்காரி ஆத்தாக்காரி அக்காக்காரின்னு மாறி மாறி அடிக்க வந்துட்டாளுங்க. நல்ல வேலை இவர் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்துட்டாரு. இல்லனா அவங்க தலைமுடிய பிடிச்சு ஆட்ட ஆட்டன்னு ஆட்டி இருப்பேன். என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஏய், அங்க அம்மா இல்லன்னு தெரிஞ்சது இல்ல, பேசாம வர வேண்டியதானே? உன்னை யார் வரிஞ்சுக்கிட்டு சண்டை போட சொன்னது? சண்டை போட்டுட்டு இருக்கானே. நல்ல சொன்னீங்க மாப்ள. அங்க அத்தை இருந்தாதானே? அவங்க என்ன மறைச்சு வச்சுக்கிட்டு பொய்யா சொல்றாங்க? அம்மா, எனக்கு என்னவோ அங்க சரவண வீட்டுக்கு தான் போயிருக்குன்னு தோணுது எனக்கு.
அது எப்படி அவ்வளோ கரெக்டாக சொல்கிற? அது இல்லை மாமா, அங்கே பொறுத்த வரைக்கும் வீடு விட்டா கோயில், கோயில் விட்டா வீடுன்னு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தனியாக இங்கே வெளியே போய் பழக்கம் இல்லையே. இப்போ சம்மந்தி வீட்டுக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனையில் அங்கே போய் இருந்தால் நமக்கு எல்லாரும் பிடிக்காதுன்னு தெரியும்ல. இந்த நிலமையில அங்கே வேற கோச்சிக்கிட்டு அவள் பாட்டுக்க போயிட்டான். ஊரில் 4 பேர் 4 விதமாக பேச மாட்டாங்களா? சே, பணம் காசு தான் போச்சுன்னா மான மரியாதையும் போயிடும் போல இருக்கு. அதான் எல்லாம் போச்சே. இல்ல பணம் போச்சுன்னு சொல்ல வந்தேன். அப்பா எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் போய் சரவணன் வீட்டில் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஆனால் சரவணன் வீடு எனக்கு தெரியாது. மாப்பிள எனக்கு தெரியும் மாப்பிள, வா போலாம். உனக்கு எப்படி தெரியும்? இல்லை மாமா, இது இல்லை இது மாமா. நீ தான் அவனுக்கு வீடு பார்த்து வச்சியோ? ஐயா இல்லை, அந்த வசூலுக்கு போகும்போது வழியில் அமுதாவை பார்த்தேன். இங்கே தானே வீடு வாங்கன்னு கூப்பிட்டுச்சு. நான் போகலையே, தூரத்துலேருந்து இதுதான் வீடுன்னு காமிச்சது. நான் பார்த்துட்டு வந்துட்டேன். அதானே பார்த்தேன். சரி மாமா வாங்க போகலாம். பூபதி நீ வா, வரப்பா. கூட்டிகிட்டு வந்துடுறேன்ப்பா. சீக்கிரம் போயிட்டு வாங்க. வாங்க மாமா. டே விஸ்வம், தலை வலிக்குதுடா, பசியில வயிறு வேற கிள்ளுதுடா, கை கால்லாம் வேற வலிக்குதுடா. டேய் என்ன கதையா சொல்றேங்க? காலையில வந்ததுடா, இருட்டே ஆகி போச்சுடா. என்னடா நினைச்சிட்டு இருக்க? டேய் போறதுக்கு முன்னாடி அவனை பார்த்துட்டு போயிடலாம்டா. டேய் காலையில இருந்து இதைத்தானடா சொல்லிட்டு இருக்க. அவன் எங்க போனானோ எப்ப வரானோ? அவனை பார்த்தே ஆகணும்டா. அவனை விசாரிச்சாதான் ஏதாவது தெரிய வரும். டேய் கொஞ்சம் யோசிச்சு பாருடா. ஒருவேளை அவன் நாளைக்கு வந்தானா என்னடா பண்ணுவ? வரட்டும்டா. என்னது? டேய் இவ்வளவு தூரம் வந்துட்டோம்டா, அவனை பார்க்காம போனா எந்த பிரயோஜனமும் கிடையாதுடா. ப்ளீஸ்டா புரிஞ்சுக்கடா. நான் நாளைக்காவது ஆபீஸ் போகணும்டா. கொஞ்சம் புலம்பாம இருடா. ஏன்டா அவனை பார்த்த உடனே இந்தாங்க. யார் சார் நீங்க? இந்த லாட்ஜில் ரூம் பாயா வேலை செய்கிற முருகன் நீங்கள் தான்? ஆமாம் நான் தான். என்ன விஷயம் சார்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அப்படியா? அவங்களுக்கு கொஞ்சம். நீ உள்ள போமா. ஒன்றும் இல்லை, குழந்தைக்கு ஒரு வேண்டுதல், அதான் வல்லக்கோட்டை முருகன் கோயில் வரைக்கும் போயிட்டு வந்தோம். என்ன சார் விஷயம்? அது அந்த லாட்ஜில் ஒரு 103 நம்பர் ரூமில் ஒரு 4 பேர் தங்கியிருந்தாங்கல்ல? ஆமாம் சார், சீட்டு விளையாடிட்டு தண்ணி அடிச்சுட்டு ஒரு குரூப் தங்கிருந்துச்சு. அவர் பேர் கூட பூபதின்னு நினைக்கிறேன். சார் கூட அன்னைக்கு வந்து பார்த்துட்டு போனாரு. ஆமாண்டா, நான் இவர்கிட்ட தான் விசாரிச்சேன். இவர் தான் ரூம் நம்பர் சொல்லி மேலே கொண்டு போய் காட்டினாரா? ஆமா, இப்போ எதுக்கு அவரை பார்க்கணும்னு சொல்றீங்க? ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க ஃபோன் நம்பர் ஏதாவது இருக்கா அவங்கள காண்டாக்ட் பண்ணுறதுக்கு? லாட்ஜுக்கு வரவங்க சரக்கு வாங்கிட்டு வர சொல்லுவாங்க, டிப்ஸ் கொடுப்பாங்க சார். அதுக்கு மேலே எங்களுக்கு எந்த டச்சும் இல்லை சார். ஃபோன் நம்பர்லாம் எங்களுக்கு தெரியாது சார். என்ன விஷயம் சொல்லுங்க சார். இல்லை, எனக்கு வேண்டியவங்க ஒருத்தங்க காணாம போயிட்டாங்க. அதான் அவங்கள பார்த்து பேசினா ஏதாவது விவரம் கிடைக்கும், அதான் பார்த்தேன். அந்த கோஷ்டி எப்பயும் நம்ம லாட்ஜில் வந்து தான் சார் தங்குவாங்க. ரொம்ப மோசமான குரூப் சார். அடுத்தது எப்போ வருவாங்க தங்குவாங்கங்கிற ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? தெரியாது சார். அப்பப்போ வருவாங்க, மூடு இருந்தால் இந்த வாரம் கூட வருவாங்க சார். அப்படியா? எனக்கு ஒரு நல்ல யோசனை தோணுதுடா. எப்படியும் வந்து இந்த வாரம் அந்த லாட்ஜில் தங்குவாங்க. நம்மளும் அந்த லாட்ஜிலே ரூம் போட்டு தங்கினா என்ன? அவங்க என்னைக்கு வருவாங்களோ எப்போ வருவாங்களோ என்னடா? அதெல்லாம் இல்லடா. அவங்க எப்படியும் அந்த லாட்ஜுக்கு வந்து தங்குவாங்க. நம்மளும் அந்த லாட்ஜிலே தங்கி அவங்க வந்த உடனே விவரத்தெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். என்ன சொல்ற? டேய் உங்க லாட்ஜில் தாங்க நாங்கள் தங்க போகிறோம். சரிங்க சார், நாளைக்கு டியூட்டிக்கு வருவேன். வந்த உடனே உங்களை பார்க்குறேன் சார். தேங்க்ஸ்மா. ஓகே சார், தேங்க்யூ. டேய் நான் சொல்றது கொஞ்சம் கேளுடா. முதல்ல நீ வண்டி எடு. வா வா எடு. நீ எப்படி அங்க ஃபோன் பண்ண? எல்லாமே சொல்லி வச்ச மாதிரி, ஆனா பிரச்சனை உண்டாக்குற மாதிரியே நடந்துருச்சுமா. அது என்னவோ தெரியல, முதல் நாளே விஜய்க்கு என்ன பிடிக்காம போச்சு. ஏன், என்னாச்சு? முதல் நாளே ஆபீஸ்ல பாஸ் அவங்க முன்னாடி என்ன பாராட்டினாரு, அவங்கள திட்டினாரு. நான் இது ரொம்ப இயல்பா வேலை விஷயமா எடுத்துக்கிட்டேன். ஆனா அவங்களுக்கு ஏதோ ஈகோ ப்ராப்ளம் போல இருக்கு. என்ன சீண்டிக்கிட்டே இருந்தாங்க.
அடுத்த நாள் கூட முக்கியமான ஃபைல் விஷயமா விஜய்க்கு ஃபோன் பண்ணி கேளுன்னு பாஸ் தான் சொன்னாரு. அதான் நானும் ஃபோன் பண்ணேன். ஆனா போனை தாமரை எடுத்து பேசினாங்க. வீணா இங்க வந்து வேதனைப்படுத்திட்டு போறாங்க. சத்தியமா சொல்றேம்மா, அவங்க வீட்ல கல்யாண ஏற்பாடு நடக்கிறதும் விஜய் தான் பொண்ணுங்கிறதும் எனக்கு தெரியவே தெரியாது. கண்மணி, இது பாரு, இந்த 2வது கல்யாணம் அதெல்லாம் ஒண்ணு நடக்காது. எல்லாம் பாத்துக்கலாம். எனக்கு ஒண்ணு நினைச்சாதான்க்கா வருத்தமா இருக்கு. என்ன நினைச்சா? என்ன சொல்ற? ஆமாக்கா, பாவம் நீ சின்ன வயசுலயே நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சு அங்கேயும் இங்கேயுமா அழ கழிஞ்சு கடைசியில இங்க வந்து சேர்ந்த. ஆனா இங்க பாரு, உனக்கு இருந்த கொஞ்ச நெஞ்ச சந்தோஷமும் போயிடுச்சு. எங்க பிரச்சனையெல்லாம் உன் பிரச்சனையா மாறி உன் தலையில பாரமா வந்து விழுந்துட்டு இருக்கு. சாரிக்கா. என்ன கண்மணி இது? என் பிரச்சனை உங்க பிரச்சனைன்னு என்ன பேச்சு இது? நம்ம வீட்ல புதுசு புதுசா பிரச்சனை முளைச்சிக்கிட்டே இருக்கே. அதெல்லாம் எப்ப முடியும், எப்படி முடியும்னு நினைக்கிறதுக்கே மலைப்பா இருக்குடி. செத்தாதான் நிம்மதி போல இருக்கு. அம்மா, என்னம்மா நீ இப்படி பேசுற? இந்த கொஞ்ச நாள்லயே எவ்வளவு பிரச்சனை. ஒரு பிரச்சனை முடிஞ்சு நிம்மதியா பெருமூச்சு விடுறதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை ஆரம்பிக்குது. என்ன பண்றது? அம்மா, எனக்கு அத்தைய பார்க்கணும் போல இருக்கு. பாவம்க்கா அவங்க. என்னால அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம். எனக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க அந்த வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்கன்னா, நிஜமாவே சொல்றேன், அந்த மாதிரி மாமியார் வேற யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. நான் அவங்கள பார்க்கணும். கண்மணி, நாளைக்கு போய் அவங்கள பார்க்கலாம். என்ன இப்ப நீ போ. நம்ம குடும்பத்துக்கு ஏதோ கெட்ட நேரம்னு நினைக்கிறேன். அதுதான் இப்படிலாம் நடந்துட்டு இருக்கு. நீங்க சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாமா, மனசே சரியில்லை. பெரியமா, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். முதல்ல சாப்பிடுங்க பெரியமா. இல்லப்பா, நான் அப்புறமா சாப்பிடுறேன். கொஞ்சமா சாப்பிடுங்கக்கா. அப்பல இதுதான் வீடு. வா பூபதி, வாங்க. ஏமா இப்படி கூறுகட்டத்தனமா வந்து இங்க உட்காந்துட்டு இருக்க? வா போலாம். டேய், ஏன்டா இப்ப கத்தி ஊரை கூட்டிட்டு இருக்கிற? ஏம்மா, என்னம்மா இது சின்ன பிள்ளைத்தனமா பண்ணிட்டு இருக்கிற? வாமா. ஏண்டா சரவணா, அவன் தான் கோவத்துல ஒரு அரை அரைஞ்சான்னா வீட்டை விட்டு வெளியே வர்ற அளவுக்கு பெரிய மனுஷன் ஆயிட்டே நீ. என்ன ஆள்றா நீ? ஏண்டா, உனக்கு சோறு போட்டு வளர்த்ததுக்கு இதையும் செய்வேன், இன்னமும் செய்வடா. ஏச்சித்தி, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா? எங்க அம்மா தான் வந்தாங்கிறதுக்காக உங்களுக்கு சோறு போட்டு உட்கார வச்சிட்டு இருக்க. அவங்கள முதல்ல அனுப்பு. சித்தி, இவன் பேசுறதெல்லாம் பெருசா நினைச்சுக்கிடாதீங்க. ஏமா, ஏமா இப்ப வீம்பு பிடிச்சி உட்காந்துட்டு இருக்கிற? வாமா. நான் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன்டா. ஏன் வரமாட்டேன்? எதுவா இருந்தாலும் வா, வீட்டுல உட்கார்ந்து பேசிக்கலாம். இப்படி வீட்டை விட்டு வெளியே வந்து உட்கார்ந்தா சொந்தக்காரெல்லாம் என்ன நினைப்பான்? வெளியே தெரிஞ்ச அசிங்கம்மா. டேய், உங்க அப்பனும் இதோ இந்த பூபதியும் பண்ற அசிங்கத்தை விட நான் என்னடா பெருசா அசிங்கம் பண்ணிட்டேன்? மனசு வெறுத்து போச்சுடா சந்துரு. என்னடா நினைச்சிட்டு இருக்காங்க இவங்க 2 பேரும்? இவங்க இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு சமைச்சு போடவும் அந்த வீட்டை பாத்துக்கிறதுக்கு என்ன ஆளா? சரி, இப்ப என்ன பண்ணணுங்கிற? கண்மணி நான் பெத்த பொண்ணு மாதிரிடா. அவளை வீட்டை விட்டு விரட்டிட்டு 2வது கல்யாணம் பண்றதுக்கு தயாராயிட்டாங்களே, அது சரியா? 2ஆம் கல்யாணம் எல்லாம் பண்ண கூடாதுடா. ஆமா, அங்க என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? நீ பாட்டுக்கு வந்து இங்க உட்காந்துக்கிட்ட. இன்கம் டாக்ஸ்காரன் வந்து இருக்கிற பண நகை எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டான். எல்லாம் அந்த குடும்பத்தாளுங்க பண்ணுனது. பொண்ணு பார்க்க போறதை தடுக்கணுங்கிறதுக்காக இன்கம் டாக்ஸ்காரங்களுக்கு போன் பண்ணி சொல்லியிருக்காங்க. பொண்ணு பார்க்க போன நேரத்துல தான் போன் பண்ணி சொல்லியிருக்காங்க. மேகலாவோ இல்ல அந்த கண்மணியோ தான் இதை பண்ணியிருக்கணும். ஏய், வாய மூடு. சும்மா சும்மா எல்லாத்துக்கும் அவங்க மேலே காரணம் சொல்லிக்கிட்டு இருக்காத. அது அந்த கடவுளுக்கே அடுக்காதுடா. சரிம்மா,
இதெல்லாம் நம்ம வீட்டில் வந்து சொல்லு வா. முடியாதுடா, நான் வர முடியாது. அப்பனும் பிள்ளையும் பண்ற அக்கிரமும் தாங்க முடியல. நான் மனசு பொறுக்காம தாண்டா இந்த வீட்டுல வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். என்ன சித்தி, நீங்களாவது கொஞ்சம் அம்மாக்கு எடுத்து சொல்லக்கூடாதா? அவங்க எப்படி சொல்லுவாங்க? ஏதோ கோவத்துல நான் அடிச்சிட்டேன், அத மனசுல வச்சுக்கிட்டு அந்த குடும்பத்தோட சேர்ந்து நம்மள பழி வாங்குறாங்க. எல்லாம் கூட்டு களவாணிங்க தானே. என்ன வார்த்தை பேசுற? சும்மா இருடா. ஏமா இப்ப நீ என்னதான் சொல்ற? இந்த ரெண்டாம் கல்யாணம் அது இதுங்கிற பேச்சுக்கெல்லாம் இடம் கிடையாது. பூபதி கண்மணியோட ஒழுங்கா குடுத்தன நடத்துறேன்னு சொல்லட்டும், நான் உடனே அந்த வீட்டுக்கு வரேன். இல்லனா அது வரைக்கும் நான் வர மாட்டேன்டா. அப்படியா? நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. அதுக்கு பெத்த வெள்ளன்ட்டு நான் போயிடுவேன். தேவையில்லாம எதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? வா போலாம். எக்கடே கெட்டு போட்டோம். பெத்த மகன் பெருசு இல்ல, அவன் சந்தோஷம் பெருசு இல்ல. எவ்வளவு ஒருத்திக்காக கஷ்டப்படுற இவங்களோட இருக்காங்க, இருக்கட்டுமே. டேய், தேவையில்லாம என்னோட விஷயத்துல தலையிட்டு இருக்கிறடா. பொறுமையா இருக்க. பொறுமையா எழுதுன்னு வச்சுக்க, அப்புறம் மிதிச்சிருவேன் மிதிச்சு. டேய் பூபதி கொஞ்சம் அமைதியா நீ எதுவும் பேசாதே. வா போலாம். ஏமா ஏமா இப்படி அடம் பிடிச்சிட்டு இருக்கிற? டேய் தள்ளுடா. இத பாருடா, இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன். கல்யாணம் பண்ண உடனே நீயும் உன் பொண்டாட்டி எதுக்காக தண்ணி கொடுத்தன போனீங்க? இவங்க நடந்துகிட்டது உனக்கும் பிடிக்கல, உன் பொண்டாட்டிக்கும் பிடிக்கல. அதனால தானே உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு தண்ணி கொடுத்தன போயிட்ட. இப்ப நடக்கிற அக்கிரமத்தை என்னால பாத்துக்கிட்டு பொறுத்துட்டு இருக்க முடியல. அதனால தான் நான் இங்க வந்துட்டேன். நீ செஞ்ச தப்பு இல்ல, நான் செஞ்ச தப்பா? என்னோட பேச்சுக்கு அந்த வீட்டுல துளி கூட மரியாதை இல்லாதப்போ நான் எதுக்காக அந்த வீட்டுல இருக்கணும்? இத பாருடா சந்துரு, நான் என்னடா தப்பா கேட்டுட்டேன்? நீயே சொல்லு. கண்மணிக்கு என்னடா குறை? அவ என்னடா தப்பு பண்ணா? அவளை கூட்டிட்டு வந்து நல்லபடியா குடும்பம் நடத்துடான்னு சொன்னேன். அது ஒரு தப்பாடா? தப்பா? ஐயோ அம்மா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா பூபதிக்கு அவளை பிடிக்கலையே, என்ன பண்ண சொல்ற? ஒரே அடியா வேண்டாங்கறானே. ஏண்டா, நான் பெத்த அவனுக்கு இவ்வளவு பிடிவாதம் இருந்தா எனக்கு எவ்வளவு பிடிவாதம் இருக்கும்? இப்ப முடிவு என்னதாம்மா சொல்ற? கண்மணி இல்லாத வீட்டுல நான் கால் எடுத்து வைக்க மாட்டேன்டா. கண்மணியோட பூபதி ஒழுங்கா குடும்பம் நடத்தாத வரைக்கும், ஏன் நான் சாகுற வரைக்கும் அந்த வீட்டுக்கு வர மாட்டேன்டா. வர மாட்டேன். சரி, அப்புறம் உன் இஷ்டம். என்னமோ பண்ணு. மாமா வாங்க போலாம்.